நேற்று நீங்க செய்த செயலால கடவுளுடைய மனது எப்படி இருந்தது? அவர் என்ன நினைச்சிருக்கார்? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையானவைகளை அவர் பூர்த்தி செய்ய போகிறாரா? கடும் எதிர்ப்போட இருக்கக்கூடிய நமக்கு நேத்து கொடுத்தது ஒரு பெரிய வரம். தொடர்ந்து நீங்க பயணிக்கிறீங்க கடவுளுடைய மனதில். சோ இது எந்த அளவுக்கு நாம சரி பண்ணணும், எந்த இடத்துல நாம எச்சரிக்கையா இருக்கணும், இதை பத்தி தான் இந்த முழு பதிவு. ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் மனதில் நினைக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன? ஒரு பெரிய சகாப்தத்தை நம்ம தொடங்கும் போது அதற்கு முன்னாடி வரக்கூடிய அறிகுறிகள் என்ன? இது எல்லாம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சோ நேரத்தை முழுசா ஒதுக்குங்க, கடவுளை நம்புங்க. நீங்க உங்களுடைய நம்பிக்கையும் முயற்சியும் உழைப்பும் எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில கர்ம வினைகளால் ஏற்பட்ட அத்தனை நஷ்டங்களும் தேர்ந்து லாபத்தை ஏற்படுத்தும். ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பே சாயப்பாவிற்கு நன்றி, நன்றி, நன்றி. நேற்று எங்களுடன் மனதில் நீங்கள் உரையாடியதற்காக நன்றி. ஒரு வண்ணத்து பூச்சியின் மூலமாக வந்து உங்கள் வருகையை உறுதிப்படுத்தியதற்காக நன்றி சாயப்பா. இவ்வளவு பாவங்கள் நாங்கள் செய்து இருந்தோம், எங்களை நீர் இந்த நிமிடம் வரை பாதுகாத்து கொண்டு இருப்பதற்காகவும் எங்களுக்கு தேவையானவைகளை நீர் கொடுத்து கொண்டு இருப்பதற்காகவும் நன்றி. வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு கடவுளாக, தெய்வமாக நீங்கள் இருக்கிறீர்கள். எங்கள் ஆழ் மனதில் நீரே இருக்கிறீர். எங்களை சுத்தப்படுத்துங்கள், எங்களை சரி பண்ணுங்கள். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையையும் நீர் செய்து கொடுங்கள் சாயப்பா. என்னையும் எங்கள் குடும்பத்தையும் பாருங்கள். நாங்கள் படும் கஷ்டத்தையும் வேதனையும் நீங்கள் தீர்ப்பீர்களாக. அடுத்த 48 நாட்களில் எங்களுடைய ஒவ்வொரு கடமையும் நாங்கள் சிறப்பாக செய்து எங்கள் கர்ம பலனை குறைத்து நல்ல வழியில் வாழ்வதற்கு நீர் உதவி செய்வதற்காக கொடான கொடி நன்றி, நன்றி, நன்றிகள். ஸோ பிரார்த்தனை பண்ணியாச்சு. நாம பதிவை முழு மனதுடன் கேட்டு ஒரு சூப்பரான, ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, நேற்று கொடுத்த லைவ் எப்படிப்பட்டதா இருந்தது, அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இது ஒரு பெரிய கடவுளுடைய விருப்பத்தின்படி, கடவுளுடைய முழு ஆசீர்வாதத்தின்படி இந்த லைவ் ரொம்ப சிறப்பாகவே நடந்தது. ஒரு லைவ்லயும் ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன் எனக்குள்ள வரும். நேத்து கொடுத்த லைவ்ல கடவுள் 100% மனம் மகிழ்ந்தார் சாயப்பா. தன்னுடைய பிள்ளைகள் 48 நாட்களில் 48 விதிமுறைகளை ஃபாலோ செய்ய போறாங்க. இனி என்னுடைய பிள்ளைகளை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் பிள்ளைகளோட நானும் சந்தோஷமாக இருப்பேன்.
அப்படின்ற ஒரு வைப்ரேஷனை சாய்ப்பா எனக்கு கொடுத்தாரு. இதே போல உங்களுடைய அந்த லைவ்ல கலந்துகிட்டவங்க வைப்ரேஷனை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கமெண்ட்டும் நமக்கு இன்றி அமையாதது. நீங்க அடுத்த 5 வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எந்த மனநிலையில இருந்தீங்க அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நேற்றை விட இன்னைக்கு நான் சிறப்பா இருந்தாதான் நாளைக்கு நான் நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ முடியுன்ற நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்தும். அதற்காக தான் நம்ம கமெண்ட் சொல்லி நம்ம நிறைய சொல்றோம். நீங்களும் அந்த கமெண்ட் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க தனிப்பட்ட ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல வச்சுக்கோங்க. அப்பப்ப நீங்க செக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஒரு வழியை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த லைவ் மூலமா. வர தேர்ஸ்டேல இருந்து நாம அதை ஃபாலோ பண்ண போறோம். அந்த மாயுத்த பயிற்சி ரொம்ப மாயுத்தம் மாயைக்கு எதிரா நாம யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அப்போ சங்கடங்கள் வரலாம், ஆனா சங்கடங்களை தாண்டினா சாதனை பெறலாம். புரியுதா? சோ எனக்கு இன்பம் பக்கமே தான் இருக்கணும், வெற்றி பக்கம்தான் நான் இருக்கணும் அப்படின்னா வாழ முடியாது. ஏன்னா பாசிபிள் இல்லாத ஒரு விஷயத்த நான் நினைச்சு அதுக்கு நேரத்தை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நேரம் முக்கியமானது. சோ அதனால எல்லோரும் இறங்கிடுங்க. ரைட்டா? ஏன்னா அந்த 48 டேஸ் தானே, வருஷம் பூரா கஷ்டப்படணுமா? இல்ல இல்ல, இந்த 48 நாள் சிறப்பானதா ஒரு வாழ்க்கை பாதையை உருவாக்கும் போது அதுல பயணம் செய்யும் போது கடினம் நிச்சயமா இருக்கும். என்ன என்னோட சைட்ல நான் எவ்வளவு அரேஞ்ச் பண்ணணும் தெரியுமா? ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டேன், எனக்கு ஏதாவது சாப்பாடு கட்டி கொடுக்க. இனி ஹோட்டல் நோ. ஒருவேளை கொடுத்த சாப்பாடு கெட்டுடுச்சுன்னா வேணா ஹோட்டல் போவேன். அதுவும் அங்க என்ன இருக்குதோ, எது நம்ம உடலுக்கு ஓரளவுக்காவது இருக்குதோ, ஒரு சும்மா ஒரு காக்கா குருவி சாப்பிட்ற மாதிரி அந்த பசியை கொஞ்சம் தீர்ப்பதற்காக மட்டும், முழுசாய் வெட்டுறதெல்லாம் கிடையாது. சோ உங்கள் வாழ்க்கையில நீங்க நேத்து அந்த லைவ்ல வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, உட்கார்ந்து இருந்தவங்க யாரெல்லாம் முழுசா கேட்டீங்களோ, அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது தொடர்ந்து முடிகிற வரைக்கும் இருந்தீர்களோ, அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வாழ்க்கை பாதையை, ஒரு வெற்றி படிக்கட்டை அவர் நிச்சயமாக ஏற்படுத்தி தந்தே தீரணும். ஏன் தெரியுமா? நம்ம அந்த அளவுக்கு இவரை நம்பி, யார சாயப்பாவை நம்பி அமர்ந்து பொறுமையா கேட்டு இருக்கோம். நேற்று அந்த பிடிஎஃப் ரெடி பண்றதுக்கு விஷ்ணு சாயரகம் நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. நைட்டு 11 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். ஒரு 10 பேர் கேட்டிருந்தீங்க, நான் ஷேர் பண்ணேன். ஸோ த பிடிஎஃப் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்க தயவு செய்து அதை வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு அந்த பிடிஎஃப் அவங்களோட ஃபோனுக்கு அனுப்பி அதை அப்படியே வந்து பிரிண்ட் போட கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப நல்லது. அந்த கைடு இந்த 48 நாள் மட்டும் இல்லை, எப்பயுமே அது இருக்கணும். நம்ம அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் பேச போறோம். அப்ப நீங்க அதுல தெளிவா இருந்தாதான் நான் இங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தையும் உங்களுக்கு இன்னும் ஆழமாக புரியும். அப்போ ஒரு சாய்ராம் நேத்து கேட்டிருந்தாங்க, இந்த லைவ் நான் கலந்துக்கிட்டேன், எனக்கு ஹாப்பியா இருந்தது, பட் என் வாழ்க்கை மாறுமா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், 100% சொல்றேன். நீங்க 1000 சந்தேகங்கள் கேட்டாலும் நான் அடிச்சு சொல்லுவேன், நீங்க மாறுனா அது மாறும், நீங்க மாறலைன்னா அது மாறாது. நானோ இல்ல சாயப்பாவோ நேரடியா வந்து சொன்னா கூட நீங்க மாறினாதான் அதுக்கு பாசிபிள். ஏன்னா தெய்வம் நேரடியா வந்து சொன்னா கூட நீங்க மாறலைன்னா அதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அதே நேரத்துல வேற வழிகளும் இல்லை, வேற எந்த வழியும் இல்லை. ஏதாவது ஒரு வழி. நான் தினமும் காக்காக்கு சாப்பாடு வைக்கிறேன், என் கடன் தீருனா நான் தினமும் 1/2 கிலோ அரிசி வாங்கி கொதிக்க வச்சு சாப்பாடு ரெடி பண்ணி காக்காக்கு சாப்பாடு வைக்கிறேன். முடியுமா? முடியாது. அப்ப என்ன ஒரு விஷயம் நடக்கணுமோ அந்த ஒரு விஷயம் நடக்கணும். நடந்தால் நீ வெற்றி மாலை சூடுவாய், நடக்கவில்லை என்றால்.
அப்ப நேற்று ஒரு சாயிரம் கூட கேட்டிருந்தாங்க, ஒருவேளை 2 நாள் 3 நாள் நான் வந்து இதை கலந்துக்கலைன்னா என்ன ஆகும்? நியாயமான கேள்வி, அற்புதமான கேள்வி. மற்றவங்க கேட்கல, அவங்க துணிஞ்சு கேட்கறாங்க, அதனால சந்தோஷம். பட் காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது பேசுறது தப்பு தானே. இப்ப என்ன நம்ம சொல்லிட்டோம்? ஏதாவது கோயில் குளத்துக்கு போக சொல்றோமா, இல்ல 100 படிக்கட்டு ஏற சொல்றோமா? எதுவுமே நம்ம சொல்லவே இல்லையே. நம்ம எதுவுமே சொல்லவே இல்லையே. நாம சொன்னது உள்முகமாக திருப்பு, உன் மனதை உள்முகமாக திருப்பு. எல்லாமே வெளியில இல்ல, எல்லாமே உள்ள இருக்கு. எவ்ரிதிங் எவ்ரிதிங் உள்ள தேட தேட தேடதான் கிடைக்குது. உள்முகமாக உன் மனதை திருப்பு. வெளிப்புறம் எதுவுமே இல்லை, வெளியில அது இருக்குது, இது இருக்குதுன்னு தயவு செய்து எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோ இல்ல உங்க அம்மாவோ சொன்னா டோன்ட் பிலீவ் இட். பட் எல்லாமே உட்புறமாக இருக்கிறது. உள்ளுக்குள்ளதான் நீங்க தேடுதல் அத்தனையும் கிடைக்கும். நிம்மதி வேணுமா, கோயில்ல தேடாத, உன்னை தேடு, உனக்கு உள்ளுக்குள்ள தேடு. சந்தோஷம் வேணுமா, 4 மனுஷங்க இருந்தா சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்றத உடைச்சு தள்ளு. உள்ளுக்குள்ள தேடு. நிம்மதி உள்ள தேடு. ஆரோக்கியம் உள்ள தேடு. மன அமைதி, நிம்மதி, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எது எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே உள்ள தேடுங்க. வெளியில இல்ல. வெளியில தேடுனா கிடைக்காது. எங்க தேடணுமோ அங்க தேடணும். தேடுற இடத்துல அது இருக்கும். இல்லாத இடத்துல தேடுனா கடைசி வரைக்கும் வெறும் கைதான். இன்னைக்கு நம்ம நிறைய பெற்றுக்கொள்ள முடியும், உங்களால முடியும். பட் அதுதான் அந்த 48 விதிமுறைகள் எல்லாமே உள்ளுக்குள்ளதான் இருக்கே தவிர அவுட் சைடுல இல்லை. சோ ஒரு பெரிய புரட்சியை நிச்சயமாக அது ஏற்படுத்தும். ஒரு நம்பிக்கை, உங்க முயற்சி, உங்க உழைப்பு இனி உங்க கையில தான் இருக்குது. இனி யாரோட கையிலயும் இல்லை. இனி எல்லாமே உங்களுடைய கையில. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்றத பொறுத்து, நீங்க எப்படிப்பட்ட முயற்சி எடுக்க போறீங்கன்றத பொறுத்து, நீங்க எப்படிப்பட்ட உழைப்பை கொடுக்க முடியும் என்பதை பொறுத்து, காலத்தை எப்படி பயன்படுத்துறீங்கன்றதை பொறுத்து, உங்களுடைய எமோஷனலை எந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்கன்றதை பொறுத்து தான் எந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கும். இல்லை என்றால் யாரும் அஷூரன்ஸ் கொடுக்கவே முடியாது. ஸோ அதனாலதான் உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ளெக்சிபிளா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாம ப்ரிப்பேர் பண்ணோம். ஒரு நாட்டில் அந்த பட்ஜெட் பண்ணுவாங்க தெரியுமா, நிதி அமைச்சர். அது போல இங்க ஒருத்தவங்க 2 பேரை மட்டும் பண்ணல. அன்பே சாயில எத்தனை பேர் கேட்குறீங்களோ, எத்தனை பேர் இருக்கிறீங்களோ, அதாவது எத்தனை பேர் லைவ்ல இருக்கீங்களோ. நமக்கு 1,00,000 கடவுள் புண்ணியத்துல 1,12,000 சொந்தங்கள் இருக்கிறாங்க. ஆனா ரெகுலரா யாரும் கேட்கறதுலாம் இல்லை. நம்ம சும்மா வச்சுப்போம், ஒரு 100 பேர் வச்சுப்போமே, என்ன 100 பேர். அந்த 100 பேரு, அந்த 100 பேரும் செய்யணுன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்தோம். அதை 4 to 6 அப்படின்றோம். அதை ரெகுலரா ஒரே டைம்ல ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றோம். அதுவும் முடியலையா, நான் ஒரு நாளைக்கு 4 மணிக்கு எந்திரிப்பேங்க, ஒரு நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிப்பேங்க, ஒரு நாளைக்கு 6 மணிக்கு, ஓகே, நோ இஷ்யூ, எடுத்துக்கோங்க. இந்த பீரியட்ஸ் டைம்ல என்ன பண்றது, தயவு செய்து சொல்றேன், ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்டுல பெரியவங்க எடுக்கக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுன்னா ஓகே, அவங்களுக்கு சொல்லுக்கு கட்டுப்படுங்க, நோ ப்ராப்ளம். அப்பெல்லாம் யாரும் இல்லைங்கன்னா நீங்க தாராளமா யூ கேன் ப்ரொசீட். ஏன்னா உள்ள இருந்துதான் தீட்டு, வெளியில இருந்து தீட்டு இல்லை. உள்ளுக்குள்ள எந்த எண்ணங்கள் இருக்கே அதுதான் தீட்டு. இது பெண்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். அதே போல தாம்பத்தியம் சொன்னாங்க. தாம்பத்தியம் அது பிரச்சனையே இல்லை. தாம்பத்தியம் ஒரு புனிதமானது, சரிங்களா? புனிதமானது, அதுல எந்த இதுவும் இல்லை. புருஷன் பொண்டாட்டி அந்த தாம்பத்திய வாழ்க்கை அற்புதமானது, புனிதமானது. அதனால அதுல எந்த காம்ப்ரமைஸ் நீங்க பண்ண வேண்டாம், புரிஞ்சுக்கோங்க. நீங்க தாராளமா இருக்கலாம். இந்த என்னென்ன சந்தேகங்கள் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எல்லாமே என்னோட அக்கா தங்கச்சிகள் தான். ஸோ நோ இஷ்யூ, ஓகேங்களா?
ஸோ அதனால நீங்க தாராளமா அதெல்லாம் இருக்கலாம். இன்னும் என்னன்னா, ஏன்னா முழு மனதோட செய்யணும். ஐயோ நம்ம இப்படி இருக்கோம், பீரியட்ஸ் இருக்குது, நான் செய்யலாமா வேண்டாமா, அதனால ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ 48 நாட்களும் யூ கேன் ப்ரொசீட். ஓகே, பட் உள்ளுக்குள்ளே இருந்து தான் எதுவும் புறப்படக்கூடாது. அதாவது வார்த்தைகள், எண்ணங்கள், வார்த்தைகள் இதன் மூலமாக புறப்படக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்துக்கும். அடுத்தது, இந்த உதவிகள் செய்வதில் நாம கொஞ்சம் பாரபட்சம் பார்க்கிறோமோன்னு தோணுது. ஆனா ஃபுட்டுக்கு இந்த மாசம் ரொம்ப 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 கம்மி. நான் உங்களை வற்புறுத்துறதா நினைக்க வேண்டாம். நீங்க அன்பே சாய் நம்பருக்கு தான் கொடுக்கணும்னு காட் ப்ராமிஸ், சாய்பா ப்ராமிஸ் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபினான்ஷியலா நான் யாரையும் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. உங்களால கொடுக்க முடியல அப்படின்னும் போது அதை நான் வாங்கிக்கிறேன். பட் நான் நீங்க அன்பே சாய்க்கு கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்க ஒரு எறும்புக்கு சோறு வச்சா கூட, எறும்புக்கு உணவு வச்சா கூட அதை நான் ஹாப்பியா ஏத்துக்கிறேன். நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம பண்றோம். இதுல ஏன் இவ்வளவு பாரபட்சம்? ஏன் இவ்வளவு பாரபட்சம்? அதனால கொடுங்க. நீங்க கொடுத்தாதான் பெற முடியும். என்கிட்ட எதுவுமே இல்லப்பா, சுத்தமா இல்லப்பா, ஒரு ரூபாய்க்கு ஏதாவது ஒண்ணு அதை வாங்கி நாய்க்கு போடுங்க, இல்ல குருவிக்கு போடுங்க, காக்காக்கு வைங்க, ஏதாவது ஒண்ணு. ஸோ எனிதிங். இல்லையா, வெளியில ஒரு ஆர்பனேஜ் இருக்குது, ஜெனியூனா இருக்காங்க, நான் நம்புறேன், ஓகே, நோ இஷ்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு உதவியை உங்களுடைய கையால செய்யும் போது எனக்கு அவ்வளவு ஹாப்பி. நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்றேன். உங்களால கொடுக்க முடியல, கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் இல்லை அப்படின்றதால மட்டும்தான் நான் வாங்குறேன். சரியா? ஏன்னா எனக்கு நீங்க கொடுக்குற ஒவ்வொரு காசையும் நான் இது வரைக்கும் ஒரு ஐ திங்க் ஒரு 4000 இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 4200 சம்திங் வந்திருக்கு. ஸோ நம்ம இன்னும் சபைக்கு கொடுக்கல இன்னும். அது இப்போதான் ரீசெண்டாக கொடுத்தோம். பட் நம்ம அடிக்கடி கொடுத்துட்டு தான் இருப்போம். போன தடவையே நம்ம ஒரு சபைக்கு கொடுத்தோம். 50 பேருக்கு காலை மாலை இரவு 3 வேளையும் திவ்யமா சாப்பிட்டாங்க. என்ன நம்மளால போக முடியல, அதுதான் ஒன்று பெரிய பிரச்சனை. அவங்களும் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டா அது ஒரு மாதிரி போலான்னு தோணுது. சம்டைம்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம போகணுமா, அவங்க நம்பிக்கையோட தானே பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்ல சபைகள் இருந்துச்சுன்னா, இல்லை நேரா நீங்க கொடுக்க முயற்சி பண்ணுங்க. இல்லை நான் வயசானவங்க தம்பி போக முடியாதுன்னா நோ ப்ராப்ளம், நீங்க எனக்கு அனுப்புங்க. அந்த ஃபண்டு நிச்சயமா உணவு இல்லாதவர்களுக்குத்தான் போய் சேரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் என்னைக்குமே ஒரு பைசா கூட நம்ம கணக்குல எனக்கு வயிற்றுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். கூட ஒரு அன்பே சாயில ஒரு அம்மா ஒரு 2,000-3,000 கொடுத்துட்டு, தம்பி போன பர்த்டேக்கு சொல்றேன், செப்டம்பர், அப்போ ஒரு 1000 ரூபாய் நீங்க ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, இது இந்த அம்மாவோட அன்பளிப்புன்னாங்க. நான் வெறும் 100 ரூபாய்க்கு மட்டும் சும்மா ஒரு கிளாத் மாதிரி எடுத்தேன். 150 ரூபாய்க்கு மட்டும் டிஷர்ட் எடுத்துட்டு, ஏன்னா அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் இல்லையா. ஸோ 150க்கு ஒரு டிஷர்ட், அதை எடுத்து மீதி இருக்கிறத அக்கௌண்ட்ல வச்சு அதை நம்ம ஃபுட்டுக்கு டொனேட் பண்ணிட்டோம். ஸோ நீங்க உங்க மூலமா பண்ணாதான் ஆசீர்வாதம் இல்லைலாம் இல்லை. யார்கிட்ட நீங்க காசை கொடுக்குறீங்களோ அவங்க பண்ணாலும் அது உங்களுக்கு கணக்குக்கு ஆசீர்வாதமாக தான் அமையும். என்ன அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா, அவங்க சும்மா 10 ரூபா நீங்க கொடுத்துட்டு அவங்க 5 ரூபா கணக்குல வச்சுட்டு 5 ரூபா அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களா, அதுதான் நீங்க பாத்துக்கணுமே தவிர, முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணுங்க. ரைட்டா? ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணுங்க. அந்த ஆசிரமத்துக்கு போனா நீங்களே சமையல்லாம் சாப்பாடுலாம் வாங்கி கொடுங்க, தப்பே கிடையாது. நீங்க செஞ்சு கூட கொடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் ஆசிரமத்துல கொஞ்சம் ரூல்ஸ் போடுவாங்க. அவுட் சைட் ஃபுட் நாங்க எடுக்க மாட்டோம், ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க தான், அதுதான் நமக்கு கொஞ்சம் இஷ்யூ. நமக்கு அதான் இஷ்யூ. நாங்க தான் சொன்னோம், நாங்க சாப்பாடு செஞ்சு கொடுத்துறோம் இல்லைங்க, அவள் வெளியிலேருந்து நாங்க ஃபுட்டு வாங்க மாட்டோம், வாங்கக்கூடாது நம்ம சொல்றாங்க. அது ரியலா என்னன்னு தெரியல பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க சேஃபா செக்யூர்டா இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். ஏன்னா இன்னைக்கு நல்லவங்க போர்வையில கெட்டவங்களும் நிக்கிறாங்க. ஏதாவது கலந்துட்டாங்கன்னா குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகும், அதையும் பார்க்க வேண்டியதா இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களால எவ்வளவு ட்ரஸ்டடா இருக்குதோ அவங்களுக்கு ஃபுட்டை டொனேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் அற்புதமான வாரமாக அமையணும்.
ஏன்னா இந்த வாரத்துல தான் இந்த 48 நாள் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். ரொம்ப 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 எவ்வளவுக்கு எவ்வளவு டிசிப்ளினா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம டிசிப்ளினா இருக்க போறோம். ஸோ எல்லாமே பார்த்து பண்ணுங்க. வாழ்க்கைய ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை நமக்கு கடவுள் கொடுக்க போறாருன்ற நம்பிக்கையோட உங்களோட அற்புதமான பயணத்தை ஆரம்பிக்கங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா